ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன் அப்படிங்கிற சீரீஸோட அடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எடுத்தோடனே நம்ம ஃப்ளவர் ஃப்ளாரியோட லீடரையும் அவங்க அசிஸ்டண்ட்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து ஒரு பறவை வந்து விழுந்துச்சுல, அந்த பறவையை நம்ம 2 பேரும் தேடலாம், நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எதிர் எதிர் திசையில் போகிறாங்க. அப்போ தான் இந்த இடத்துல காட்டுறாங்க, ஹீரோயின் காலை கழுவிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்து கூட ஷாக் ஆனாரே. இப்போ கேட்குறாரு, என்ன பண்ணுற, இதில் போய் இதை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம், இந்த தண்ணியில் தான் நாங்கள் காலை கழுவுவோம், குளிக்குவோம், துணி துவைப்போம். அடைச்சே, இந்த தண்ணியை எனக்கு குடிக்க கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே வந்துட்டு, கோவப்படாதப்பா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே சரி நான் போகிறேன் அப்படி சொன்னோன்னே உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எனக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்தவே மாட்டியா, நீ செலுத்தணும்ல, அப்புறம் எங்கே என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் செலுத்த முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி போகலான்னு போகும்போது இந்த பொண்ணு அவனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்ணியிலேயே திரும்ப விழுந்துடுறாரு. வேகமாக விழுந்தோடனே தண்ணி கடியிலேயே போயிடுறாரு. கஷ்டப்பட்டு நீந்தி மேலே வரலான்னு வரும்போது இந்த அசிஸ்டண்ட் வந்தாங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏப்பா இந்த பக்கம் ஒரு பறவை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, பறவையா, இல்லையே இந்த பக்கம்லாம் வரலையே அப்படின்னு, நல்லா யோசிச்சு சொல்லு, இந்த பக்கம் எங்கேயாவது நீ பார்த்தியா அப்படின்னு, இல்லை நான் வரல, யாரும் இங்கே இல்லை அப்படின்னு, கீழே என்னமோ சத்தம் கேட்குது, நான் தான் காலை கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ நீந்தி மேலே வராரு. எட்டி ஒரே மண்டையிலேயே அவர் மயங்கியே விழுந்துட்டாரு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களும் இருந்துட்டு 3 மீட்டர் தூரத்தில் அந்த பறவை எங்கே இருந்தாலும் பார்த்துக்க, காலையே ஒட்டச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இருந்துட்டு ஹீரோயினும் அவங்கெல்லாம் போனவுடனே ஹீரோவை மேலே தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா ஹீரோ மயக்கமாக இருக்கார். அடப்பாவுமே, இவன் என்ன மயங்கி போயிட்டான், இவன் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு பார்த்தா பொத்துன்னு விழுவுறான், மயங்கி விழுவுறான், போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தேன் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த தேன்லேயே ஒரு துளி கொடுக்குறாங்க. ஏந்திரிச்சு பாப்பான்னு பார்த்தா எந்திரிக்கல. இன்னொரு துளி கொடுக்குறாங்க, அப்போவும் எந்திரிக்கல. இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3வது துளியும் அவனுக்கே கொடுத்துட்டு அவனை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனால் ஹீரோ ஏந்திரிக்கவே இல்லை. ஹீரோயின் பார்த்தாங்க, சுவாச காற்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனோட வாயை வச்சு தன்னுடைய காற்றையும் அவனுக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் அவன் எந்திரிக்கவே இல்லை. இதே மாதிரி 2 தடவை செஞ்சுட்டாங்க. அப்போவும் இவன் ஏந்திரிக்கவே இல்லை. சரி, நம்ம 6 ட்ரெஷர் ஒன்று இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இவனை கொண்டு போய் அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த கஷாயத்தை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த கஷாயத்தை செஞ்சு கொடுத்தோடனே உடனே அவன் இரும்பி எழுந்திரிச்சோடனே ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ என்ன கொடுத்த இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு, நான் வந்து ஒரு 6 வகையான ஒரு மூலிகைகள் இருக்குது, அந்த 6 வகையான மூலிகைகளையும் அரைச்சி உனக்கு வந்து ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு கொடுத்தா நீ எழுந்திரிச்சிட்ட, இது எங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சது அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னை ஒரே ஒரு தடவை காப்பாற்றிட்டு நீ என்னை எவ்வளோ கொடுமை பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரே ஒரு தடவை காப்பாற்றிட, நான் உன்னை 2 தடவை காப்பாற்றிருக்கேன். என்னுடைய தேனை ஒரே ஒரு சொட்டு தேனை நான் வந்து 500 வருஷம் கல்டிவேஷன் பண்ணி தான் அந்த ஒரு சொட்டு தேன் எடுக்க முடியும். நான் அதில் 4 சொட்டு தேன் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற. இல்லை, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ வந்து என்னுடைய லீடர்கிட்ட மட்டும் மாட்டியிருந்தேன்னு வச்சுக்குவேன், உன் காலையே உடச்சி எங்களுக்கே சூப் வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னோடனே, ஹெவன்லாம் அப்படின்னா என்ன சும்மா ஹெவன் வேர்ல்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கேருந்து வந்தாலுமே இங்கே தப்பு செஞ்சால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. நாங்கள்லாம் வந்தோன்னா ஃப்ரூட் ஃபேரிஸும் ஃப்ளவர் ஃபேரிஸும் எங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் எப்படி தெரியுமா எங்களுக்கு பண்ணிவிட்டு செய்வீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் ரொம்ப தான் கனவு காண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. உடனே, இதெல்லாம் நீ எனக்கு எதுக்கு தான் செய்கிற, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஏற்கனவே கேட்டது தான்ப்பா, இந்த இடத்த விட்டு நான் வெளியே போகணும், நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உடனே இந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, தோள் மேலே கை போட்டு ஹீரோயின் அப்படியே கிட்ட இழுத்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒரு பேர்டுக்கு வந்து ஃபுட்டே ஃப்ரூட் தான், உன்னையே சாப்பிட்ருவா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவள் பயந்துக்கிட்டோன்னே உடனே ஹீரோ சொல்கிறாரு, நானும் ஒரு பேர்டு தான் அப்படின்னோடனே அவள் அமைதியாக அப்படியே பார்க்குறா. சரி, இவன் கோவமாயிட்டானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரொம்ப கோவக்கார பறவை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முறைக்கும் போது ஹீரோ எந்திரிச்சு போகும்போது சொல்கிறாரு,
நாளைக்கு தயாராரு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே சரி சரி உடனே தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதே டைமில் இங்கே வந்து டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. டீமன் வேர்ல்டில் இருக்க ஒரு பேலஸில் இங்கெல்லாம் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமாக இருக்குது. இப்போ தான் இவரோட அரசரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த டீமன் வேர்ல்டோட அரசர். உடனே அவர் அங்கே பக்கத்தில் இன்னொருத்தங்க 2 குட்டி அரசர்கள் இவங்க பக்கத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம கன்னிங் அரசர் நல்ல அரசர்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த கன்னிங் அரசர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அவர் வந்து பெரிய அரசர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, மெயின் அரசரை பார்த்து, அரசே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபயர் லார்டு வந்து காணுமா, நாம் இந்த டைமில் போய் டீமன் வேர்ல்ட்லேருந்து நாம் வந்து ஹெவன்லி பேலஸ்கிட்ட நாம் போய் இப்போ இந்த டைமுக்கு நாம் போய் போர் தொடுத்தோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னோடனே உடனே இவரும் சரி நம்ம இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹெவன்லி பேலஸ் மேலே போர் தொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியானோடனே இவங்க அப்பா அம்மா, ஹீரோவோட அப்பா அம்மா அப்படியே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ஹீரோ இல்லைல்ல, ஹீரோ தான் ஃபயர் கார்டு, அவர் தான் இல்லையே, ஐயோ இவன் வேறு இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ளே 2 பேரும் பதறிட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, ஹீரோ ரெடி ஆகிட்டாரு. ஹீரோயினை வெளியே வர சொன்னால் ஒரு மூட்டை நிறைய பொருளோடு வராங்க. அதில் வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கப்பு, தண்ணி குடிக்கிறதுக்கு குவளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. இதை கொட்டி பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் வீட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு சின்ன ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு இது உன் உயிரையே காப்பாற்றிருக்கு, நான் ஹனி சேகரித்து வைக்கிறது ஒரு பாட்டில் இது, இதை கூட இதையாவது நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து ஒரு செடியை எடுத்துக்கிறாங்க. அந்த செடி தான் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த செடி. உடனே இவர் வந்தோடனே ஒரு சின்ன ஒரு விதையாக மாற்றி தன்னுடைய ட்ரெஸ்குள்ளே வச்சுக்கிறாரு ஹீரோ. அது இங்கே இந்த டைமில் இந்த ஹீரோயினோட வேர்ல்டில் ஒரு வாட்டரோட ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்களே, அதுதான் உடஞ்சிருச்சு. அதை வந்து அந்த லீடரோட அசிஸ்டண்ட்டும் அப்புறம் அந்த டீமில் இருக்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் சொல்கிறாங்க, அசிஸ்டண்ட் நீங்கள் இதை சரி பண்ணி முடிச்சிட்டிங்க, நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏன் ஒருத்தையால் மட்டும் இல்லை, நீங்களாம் எனக்கு உதவி செஞ்சதுனால தான் இது என்னால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் இப்போ தான் சரி பண்ணாங்க. இந்த ஹீரோ போய் அதை உடச்சி விட்டுட்டு போயிடுறாரு வேகமாக. இதை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ இது அந்த பறவை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அந்த பறவை தான், இப்போ தான் அது போகுது, நான் பின்னாடியே தொடர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் வேகமாக போயிடுறாங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, மெல்லமாக போப்பா, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் வேகமாக போகிறான், ப்ளீஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவர் இருந்துட்டு சரி மெல்லமாக போகிறேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சீனரியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு. கீழே விழுந்துடாத, அப்புறம் என்னாலலாம் கீழே வந்தாலாம் உன்னை தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு. ப்ளீஸ்ப்பா, நான் இப்போ தான்ப்பா மேலே வந்து பறக்கிறேன், அந்த ஊரை விட்டே நான் எப்போ தான் வெளியே வருவேன், இதுக்கு முன்னாடி நான் வெளியே வந்ததே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இதுதான் ஃபஸ்ட் டைம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கனே அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவர் சிரிச்சுட்டே அமைதியாக வராங்க. அந்த டைம் பின்னாடி இருந்து முட்டாள் பறவை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க யாரோ. எல்லாம் திரும்பி பார்த்தோன்னே இந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இது எங்களோட அசிஸ்டண்ட் அக்கா, போச்சு மாட்டினோம், வேகமாக போ அப்படின்னு சொன்னேன்னே உடனே இவன் சிரிச்சுட்டே மெல்லமாக நிற்கிறான். நின்றுட்டு என்ன அப்படி சொன்னான், முட்டாள் பறவை நீ எதுக்கு எங்கள் இதில் எல்லாம் நீ இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு வந்துட்ட, இப்போ எங்களோட ஷீல்டு உடஞ்சிருச்சு, நீ இது வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷீல்டை உடச்சதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பவர் யூஸ் பண்ண போகும்போது ஹீரோ ஒரே கையசைவில் அந்த பவரையே உடச்சி விட்டுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க என்ன நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள சுற்றி சும்மா ஒரு நெருப்பு மாதிரி, இவங்களோட ஃப்ளவர் ஃபேரி இல்லையா, ஓவராக நெருப்பு வச்சா கருகி போயிடுவாங்கள்ல, சும்மா ஹீட் மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுலேயே அவங்களுக்கு ஃபுல்லாக கருகி போன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுறாங்க. இவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு திரும்ப கிளம்பி போயிடுறான். இவங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அதே டைமில் இங்கே காட்டுறாங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு இப்போ தான் கேரட் ஃபேரியும் அவங்களோட ஃப்ரெண்டு ஃபேரியும் வராங்க. எங்கப்பா ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம லீடரும் வந்துடுறாங்க. லீடர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே அசிஸ்டண்ட்டை அனுப்பிச்சி விட்ட உடனே ஹீரோயினை தேடி வந்திருப்பாங்க. ஹீரோயினை காலையிலேருந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வரும்போது சரியாக போச்சு,
அங்கே பார்த்த கேரட் ஃபேரி அங்கே இல்லை. அவங்களுக்கு பதிலாக தான் இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேரட் ஃபேரி தான் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு. அப்போ லீடருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ நம்ம ஹீரோயின் தான் அவனோட சேர்ந்து வெளியே போயிட்டாங்களாட்டிருக்கு அந்த பேர்டோட அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கேரட் ஃபேரியை திட்டுறாங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் விட்டோம், நீங்கள் ஏன் அவங்கள பார்த்துக்கல, போய் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னோடனே சரி நாங்கள் 2 பேர் போய் தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லீடரும் இந்த பக்கம் கேரட் ஃபேரியும் ஃப்ரெண்டும் போய் தேடுறதுக்கு போகிறாங்க. பார்த்தா வாசப்படியில் நம்மளோட அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாங்க. ஏ பறவையே நீ தானே அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கண்டு தெரியலையா, நான் தான் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னேன். ஐயோ நீயா, என்னடி இப்படி கருகி போய் வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறாரு லீடர். கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பறவை ரொம்ப கன்னிங்கான பறவையாக இருக்குது, அந்த பறவை வந்துட்டு என்னை இப்படி பண்ணிடுச்சு, அது போகும்போது ஹெவன் வழியாக தான் போச்சு, ஹெவன் வேர்ல்டை தாண்டி தான் போச்சு, எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, இவங்க எப்படி ஃப்ளவர் ரிலீமோ அதே மாதிரி அவங்க வந்து பேர்ட் ரிலீம், அந்த பேர்ட் ரிலீமில் பீகாக்கோட இவங்க தான் வந்துட்டு லீடராக இருக்காங்க, குயினாக இருக்காங்க. உடனே இவங்க வேகமாக போய் அந்த ரிலீமை பார்க்க போகும்போது அங்கே இருக்க கார்டியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஃப்ளவர் லீடர் கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது மெயினாக இருக்க அந்த கார்டியனை வந்து ஃப்ளவர் லீடரை அடித்து தூக்கி பறக்க விட்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம பீகாக் குயின் வந்துடுறாங்க. வந்து தடுத்து நிறுத்திட்டு, எதுக்கு இங்கே வந்து சண்டை போடுறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இவ்வளோ கோவமாக வந்து இங்கே ஏன் சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படி உடனே உன்னோட பறவை வந்து என்னோட ரிலீம்குள்ளே வந்து என்னோட ரிலீமோட இந்த ஷீல்டையும் உடச்சிருச்சு, ஷீல்டை உடச்சிட்டு என்னோட கிளான்லேருந்து ஒரு பொண்ணையும் தூக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, பொண்ணை தூக்கிட்டு வந்துடுச்சா, அப்படியெல்லாம் இங்கே யாருமே இல்லையே, சரி விடு, இப்போ என்ன இருக்கிறவங்களெல்லாம் செக் பண்ணுமா, சரி நான் இங்கே வாங்க, மேலே போய் பறந்துக்கிட்டு இருக்க பறவைகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு இப்படி போகலான்னு போகும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹெவன் பேலஸை எதிர்த்து டீமன் வேர்ல்ட்லேருந்து சண்டைக்கு வராங்களாமா, வாங்க நீங்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே டீம் இல்லையா, அதனால் இந்த பீகாக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குயின் போகலான்னு போகிறாங்க. இவங்களை வந்து நம்ம பேர்ட் குயின்னு சொல்லிக்கலாம். அவங்க வேகமாக போகிறாங்க. அப்போ ஃப்ளவர் லீடர் வந்துட்டு நிறுத்தி, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு பதில் சொல்லாமல் போகிறீங்க, அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நீங்கள் வந்து என்னோடய கிளானில் இருக்கவங்கள நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, என்னோடய ரிலீமில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டு தான் போகணுன்னு இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு, இந்த குயினுக்கு. இல்லை நான் இவளை எதிர்த்து போராடியே ஆகணும், இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அப்படி ஃபைட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிக் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு இவங்களை கான்சன்ட்ரேஷனை மாற்ற வச்சு திரும்ப அடிக்கிறது, வேறு ஒரு பொசிஷனை செய்கிற மாதிரி செஞ்சு வேறு ஒன்று செய்வாங்கள்ல, அந்த மாதிரி அவங்கள அடிச்சிடுறாங்க. அப்படி அடித்தோன்னே நம்ம ஃப்ளவர் லீடருக்கு காயமாயிடுது. உடனே அவங்க தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லோரும் கவனிங்க, இனிமேல் ஃப்ளவர் லீடரோடு நம்ம வந்து இந்த ஃப்ளவர் லீடராக இருக்கிற நாம் வந்து பேர்டோட குயினுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கேருந்து அனுப்புறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இவ்வளோ கலைபுரம் நடந்துகிட்ருக்கு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. என்னடா உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ஸ்மெல் வருது, பேர்ட் ஸ்மெல் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இது பேர்ட் ஸ்மெல் தான், இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம டீமன் வேர்ல்டை தாண்டி நம்ம பறந்துட்டுருக்கோம், அதனால தான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா கூட்டமாக எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எதுக்கடா இவனுங்கெல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, போர் தொடுக்க போகிறானுங்களோ அப்படின்னு நினச்சி இவர் கீழே இறங்கி வரலான்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த டீமன் வேர்ல்டுக்குள்ளே காட்டுறாங்க. இவங்கெல்லாம் போர் தொடுக்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ராஜா கெட்ட ராஜான்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த நல்ல ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து போர் தொடுத்தோன்னா நம்ம மேலே எல்லோரும் தப்பான பேர் சொல்லுவாங்க, திடீர்னு அவர் இப்போ என்ன ஆனாருன்னே தெரில, அந்த ஃபயர் லார்ட் வந்து திரும்ப வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கெட்ட அரசர் சொல்கிறாரு, நம்ம கூட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது இவனாக தான் இருப்பானோ, நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவனை வேணால் சிறையில் போட்டுடலாம் அப்படின்னோடனே இந்த டீமன் லார்டும் இருந்துட்டு ஒரு
கண்டிப்பாக இருக்கும், இவன் தான் கெட்டவனாக இருப்பானாட்டிருக்கு, இவனை சிறையில் போடணும், நம்ம போர் தொடுக்கலான்னு போது இவன் மட்டும் ஆப்போசிட்டில் பேசுகிறான்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரி போடலான்னு சொல்லிட்டு காவலாளிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கலான்ட்டு இப்படி திரும்பும்போது இல்லை வேண்டாம், நாங்கள் படையோடு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல அரசரோட பொண்ணு வேகமாக வராங்க. அப்படியே பறந்து வந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் படைகளை எடுத்து வந்துட்டோம், நாம் வந்து இப்போ பேலஸை அதாவது ஹெவன்லி பேலஸை எதிர்த்து நம்ம இப்போ போடலாம், படையெடுக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி வா நம்ம இப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு நாம் போய் இப்போ போர் தொடுக்க போகலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு அந்த நல்ல அரசரோட பொண்ணுக்கிட்ட ட்ரிங்க்ஸை கொடுக்கலான்னு போகும்போது வேகமாக காத்தடிக்குது, அது கீழே விழுந்துடுது. என்னடான்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து அப்படியே ஃபீனிக்ஸ் இல்லையா, அப்படியே சுமார் ரக்கையை பறந்துட்டு வந்து அங்கே உயரத்தில் இருக்கிற ஒரு திட்டு மேலே லேண்ட் ஆகுறாரு. உடனே எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ ஃபயர் லார்டு இருக்காரு, வந்துட்டார், போச்சு, எல்லாம் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு நான் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்த மாதிரி தெரிஞ்ச உடனே போர் தொடுக்க ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருந்துட்டு இல்லை அது வந்து அப்படின்னோடனே உடனே இவர் ஒரு வில்ல அம்பு நெருப்பில் வச்சுருப்பார். அந்த அம்பை ரெடி பண்ணிவிட்டு அவங்க மேலே விடலான்னு விடும்போது இந்த கெட்ட அரசர் இருக்கார் இல்லையா, நல்ல அரசராக இருக்கிறவரை டீமன் ராடுக்கு முன்னாடி இப்படி தள்ளி விட்டுறாரு. உடனே அவர் முகத்துலேயே அப்படியே குத்தலான்னு வரும்போது அவங்க நல்ல அரசரோட பொண்ணு தன்னோட சாட்டையால் அந்த அம்பை பிடிச்சிட்றாங்க. அது பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க, சரி இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், நான் உங்களோட வந்து பேட்டில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் பொண்ணுங்களோட சண்டை போடுறது இல்லைம்மா அப்படின்னு, போருன்னு வந்துட்டால் பொண்ணு என்ன பையன் என்ன, வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது ஹீரோ தன்னோட ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட கையில் இருக்க சாட்டையவே தன்னோட கையில் எடுத்துடுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் மேலே இவங்க 2 பேரும் குதிச்சு அந்த திட்டு மேலே தான் சண்டை போட்டிருப்பாங்க. மேலே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோ சொல்கிறாரு, இப்போ வேறு யாராவது என்கிட்ட சண்டை போடணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்து எல்லாருமே அமைதியாகவே இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு இருக்க தைரியம் கூட இந்த டீமன் வேர்ல்டில் வேறு யாருக்கும் இல்லை. சரி இப்போவே தெரிஞ்சிருக்கோம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஹெவன் பேலஸை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இங்கே ஹெவன் பேலஸை கட்டுறாங்க. அவங்க அப்பா, அதாவது இவர் வந்து ஹீரோவோட அப்பா இல்லையா, அவர் வந்து அப்படியே சும்மா பயத்தில் இருக்கார். ஏப்பா இதை ரெடி பண்ணிட்டீங்களா, ஏப்பா அதை ரெடி பண்ணிட்டீங்களா, இங்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு. ஏன் இப்படியெல்லாம் பயப்படுறீங்க, ஃபயரில் இருந்திருந்தா இந்நேரம் சரியாக இருக்கும்ல அப்படின்னு. ஆமாம் அவன் இருந்திருந்தா நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. உடனே ஃபயர் லார்டுக்கு ஒன்றா இருக்காது, அவர் சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியால் சொல்கிறான். அந்த டைமில் ஹீரோவோட அம்மா உள்ளே வராங்க. அவங்க வந்துட்டு இந்தாங்க அரசரே இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸில் செஞ்ச ஒரு கத்தி மாதிரி இருக்குது. இதில் தான் என் பையனை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. உடனே அப்படி உடனே அதாவது அந்த ஹைஸ் லார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் லார்டு இருக்கார்ல அவர் தான். சரி போய் நைட் லார்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நைட் லார்டும் அங்கேருந்து வராங்க. உள்ளே வந்துட்டு சொல்லுங்கப்பா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னா, உடனே அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எதுக்கு என்னை கைது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் லார்ட் கேட்கும்போது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பனை காமிக்கிறாங்க, அந்த ஐஸ் வெப்பனை. இது உன்னோடு தானே அப்படி சொன்னேன். இது என்னோட தான், ஆனால் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு. நீ எதுவும் பண்ணலன்னா உன்னோட வெப்பனை எப்படி அங்கே போச்சு அப்படின்னா, அதை பற்றி எனக்கு தெரியாது, இது என்னோடது கிடையாது, நான் அங்கே போனேன் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அதை அங்கே கட் பண்ணிட்டாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹெவன்லி பேலஸோட கேட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராங்க. பார்த்தோன்னே எல்லாரும் அரசரே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவர் தான் க்ரௌன் பிரின்ஸு. வந்துட்டிங்களான்னொன்னே இவன் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிவிட்டு இவனுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனுக்குள்ளே போகிறான். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேர்ட் குயின் அங்கே இருக்காங்க. பார்த்துட்டு அப்பா நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்களா, இங்கே பார்த்தீங்களா போரெல்லாம் தொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு இல்லைப்பா வேறு ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன், அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் இத்தனை நாள் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியா அச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோட கைக்குள்ளே அந்த விதையாக இவங்க இருந்தாங்க இல்லையா,
ஒரு ஃப்ரூட்டாக மாதிரி நம்ம ஹீரோயின் இருந்தாங்களே, அதை அவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை வெளியே எடுத்து விடுறேன்னு சொல்லி பையனை தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணோன்னே ஹீரோயின் வெளியே வந்து விழுந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, விட்டுருப்பா, ஒரு சின்ன ஒரு நன்றி கடனுக்காக இது நடந்துட்டுருக்கு அப்படின்னா, சரி நீ என்ன நன்றி கடன் செலுத்தணுமோ சீக்கிரமாக செலுத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் குயின் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் நன்றி கடன் செலுத்த தேவையில்ல, அதான் நம்ம ஹீரோ காமிச்சு அவன் தான் என்கிட்ட நன்றி கடன் செலுத்தணும், சொல்லு நீ ஏன் சும்மாவே இருக்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வராரா. உடனே இருந்துச்சு, சரி இப்போ என்ன, அவர் உனக்கு நன்றி கடன் செலுத்தணுமா, இந்தா இதுதான் வந்துட்டு இந்த ஹெவன்லி பேலஸ்லேயே ரொம்ப வந்து ரேரான ஒரு ஐட்டம், இதை நீ சாப்பிட்டினாலே உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துடும், உனக்கு அது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு டீமன் தான் அப்படின்னு சொன்னேன், இல்லை நான் வந்து கிரேப் ஃப்ரூட் ஃப்ராரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இது உனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துக்கோ அப்படின்னு இவங்க எடுத்து அதை சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்க வேலையாள் இருப்பார்ல, அவங்க அம்மா கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தாரே, அவர் வேகமாக ஓடி வந்து, நீங்கள் வந்து உன்னத நிலைமையை அடைஞ்சிட்டிங்க, நீங்கள் திரும்பவும் மறுபிறவி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னது உன்னத நிலைமையா, அப்படின்னா நீ ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா அப்படின்னு கேட்டு இவங்க ஆச்சரியம் அடைகிறாங்க. இப்படி ஆச்சரியம் அடைகிறதோட இந்த சீன் முடியுது. இது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதோட தொடர்ச்சியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.